நம்ம வாழ்க்கையிலையும் நடக்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் நாம் அழிந்து போகாதபடி தேவன் நம்மை பாதுகாக்க பிரச்சனைகளுக்கு ஒரு எல்லையை குறித்திருக்கிறார். சில சமயம் நடந்து முடிந்த காரியம் நம்ம ரொம்ப பாதித்து விடும். அதனால இனி நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதத்தை இழந்து விடக்கூடும். ஆண்டவர் சொல்றாரு, இதோ நான் உனக்கு புதிய காரியத்தை செய்கிறேன், புதிய காரியம், ஒரு புதிய ஆரம்பம், புதிய நன்மை நான் உனக்கு செய்ய போறேன்றார். ஆனால் அது நடக்கணுமானா பழசை நீ மறக்கணுமா. முந்தின வசனத்துல நீ முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ஒரு புதிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள பழசை நம்ம மறக்க வேண்டும். பழைய சில பாதிப்புகள் உங்களுடைய உள்ளத்தில் இருக்கலாம். சில மனிதர்களால் உண்டான பாதிப்பு, சூழ்நிலைகளினால் உண்டான பாதிப்பு, ஏதோ ஒரு காரியம் உங்களுடைய உள்ளத்தை காயப்படுத்தி இருக்கலாம். மன்னிச்சு மறந்து ஆண்டோடைய பாத்தில வைத்து விட்டு ஒரு புதிய காரியத்தை எதிர்பாருங்க. ஆண்டவர் புதிய காரியத்தை செய்வேன்னு சொல்றார்.